இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஒரு லட்சணமான ஒரு பொண்ணு. இந்த பெண்ணை பற்றி தான் நமக்கு உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்தில் 32 வயது முடிந்து 33 வயது ஆகுது. இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா திருமணமான கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் மூலியமாக விவாகரத்து பெற்றவர். ஏன்னா அவர் வேலைக்கே போகிறது கிடையாது. என்ன வேலைக்கே போகாதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவங்க டைவர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஸ்வகர்மா பொண்ணு இவங்களுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தில் தான் முதல்ல எதிர்பார்க்குறாங்க. வேறு சமுதாயமாக இருந்தால் நல்ல இடமா இருந்தால் செய்யலாம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த இவங்க வந்து 32 முடிஞ்சு 33 வயது, 1 வயது 2 வயது கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம்னா இவங்களுக்கு விருப்பம்னு அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நார்மல் உயரம், இவங்க வந்து எம்ஏ படிச்சிருக்கிறாங்க. இப்போ எம்ஏ படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா +2 படிச்சிருந்தா கூட போதும், ஆனால் ஒரு வேலைக்கார பையனாக இருக்கணும், ஒரு குடியார பையனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அப்பா வந்து தச்சு வேலை தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு தம்பி. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பெண் குழந்தைகள். இவங்களுக்கு 5 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இவங்களுடைய விவரம். சங்கரன் கோவிலில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, சிம்ம லக்னம், சங்கரன் கோவிலில் இருக்கிறாங்க. சங்கரன் கோவிலில் இந்த பெண் பிடிச்சிருந்துச்சுன்னா ஐடி நம்பர் எழுதிக்கோங்க, 28 43 75. இந்த அம்மாட்ட நம்ம பேசியிருக்கோம். அந்த பேசின ஆடியோவும் நம்ம உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும். என்னடா எம்ஏ முடிச்சிருக்கு, 12ஆம் கிளாஸ் படித்த பையன் எப்படி சம்மதம் அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி இந்த அம்மா பேசின விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த பொண்ணுடைய பேரை சொல்லலை, அப்பா அம்மா பேரை சொல்லலை, ஆனால் ஐடி சொல்லியிருக்கேன். இந்த ஐடியில் நீங்களே உள்ளே போய் எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்து நீங்களே பேசி முடிச்சுக்கலாம். இந்த பொண் எங்களிடம் நேரடியாக பணம் கட்டி பதிந்து உள்ளனர். பதிவு செய்தது தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். மக்களே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் மறுமணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். முதல் மனத்தில் விருப்பம் இருக்கிறாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பொண்ணுக்கு குழந்தைகள் கிடையாது. ஏன் மாப்பிள்ளை வந்து தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கே போகல, ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணு சம்மதிப்பாங்க? அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அதனால் விஸ்வகர்மா சமுதாயத்தில் 33 வயது உள்ள பெண்ணுக்கு ஒரு நல்ல மணமகன் தேவை. வேலை, பிஸ்னஸ் எதுனாலும் பரவாயில்லை. இவங்க 5/7/1993, புது நிறம், லட்சணமான பொண்ணு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் ஒரு வேலை பார்த்தாங்க, 20,000 ரூபாய்க்கு. இப்போ அந்த வேலைக்கு போகலை, கல்யாணத்தை முடித்து போகணும் அப்படிங்கிறதுனால. உடல்வாகு நார்மலான உடல் தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் அந்த அம்மாட்ட நம்ம பேசியிருக்கோம், அந்த ஆடியோவில் இணைச்சிருக்கிறோம். இந்த பெண் விருப்பம் உள்ளவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளவும். ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து உங்களுக்கு ஐடியா போட்டிருக்கிறேன், அலுவலகத்தில் உள்ள செல் நம்பரும் போட்டிருக்கேன். நேரில் வந்தீங்கன்னா உடனடியாக இங்கேருந்தே அவங்க அம்மாவுக்கு நான் பேச சொல்கிறேன், பேசி முடித்து கொள்ளலாம். இந்த ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில நபர்கள் பெண்ணுடைய நம்பரை வாங்கி கொண்டு தேவையில்லாத சமயத்தில் தேவையில்லாத கருத்துக்களை பேசக்கூடாதுங்கிறதையும் நம்ம சொல்லுகிறோம் அந்த பதிவில். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். பெண் வீட்டுகளில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாப்பிள்ளை வீட்டில் சொல்லக்கூடிய விஷயத்தான் பெண் வீட்டுக்கு சொல்கிறேன். இதில் எவ்வித பிரச்சனைக்கும் நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேசுகிறீங்க. அதனால தான் இந்த பதிவு திரும்ப நான், ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க பேசுகிற ரெக்கார்டை அதில் பேர் இல்லாமல் நான் இதில் கொடுக்குறேன். சரிங்களா? அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண் வீட்டில் பேசும்போது, அம்மா உங்கள் பொண்ணு விஷயமாக பேசணும், இப்போ கொஞ்சம் பேசலாமா, எப்போ பேசலாம்னு கேட்டு பேசுங்க. எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப ஒரு இதாக அதிகார தோரணையில் யாரும் பேசிடாதீங்க. அதனால் தயவு செய்து இவங்க விரும்புகிறாங்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. மீண்டும் சொல்கிறேன், பொண்ணு நான் நேரில் பார்த்துருக்கேன், என்னுடைய அலுவலகத்துக்கு நேரில் வந்திருக்கிறாங்க, பணம் கட்டியிருக்காங்க, பதிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் தேவை, நல்ல மணமகன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே நல்ல மணமகன் வேணும், நல்ல பெண் வேணும் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். அதனால்
வருங்காலங்களில் வந்து பெண்கள் இல்லை என்று சொல்லவில்லை, பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிதல் கொஞ்சம் வேணும். வருங்காலங்களில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதையும் நான் இதில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுடைய முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பெண்ணு பிடிச்சிருந்துச்சின்னா உடனடியாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நம்பர் தரேன். உடனே நீங்கள் அம்மாட்ட பேசுங்க. அந்த அம்மாவுடைய நம்பரை நான் உங்களுக்கு தர்றேன். சரிங்களா? ரைட், வாழ்த்துக்கள். இப்போ அந்த அம்மா பேசின ஆடியோ இதில் இணைச்சிருக்கிறேன். அவங்க உண்மையிலே 10-12 படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்களா, என்னென்ன வேலை பிஸ்னஸ் எதுனாலும் அவங்க கொடுக்குறாங்க. பெண்ணை வச்சு காப்பாற்றுறதுக்கு தகுதியான இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் இப்போல்லாம் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே கொஞ்சம் அந்த கை மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து லைக் பண்ணுங்கள். சரிண்ணா? அப்போ தான் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனேயே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பொண்ணு இப்படி ஒரு பெண் ராஜேஸ்வரி திருமண தலைமையில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் சீக்கிரமாக முடியட்டுமே. அவ்வளோதானே? இனிமேல் வந்து தினசரி பெண் விவரங்களை நான் இதில் போடுறேன். அதனால் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு வந்து விஸ்வகர்ம சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, வேறு சமுதாயத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாட்ட பேசின ஆடியோவும் இதில் நான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் கேட்டுட்டு உடனடியாக அந்த பொண்ணு வீட்டுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். அங்கே நீங்கள் வீட்டில் இருந்தே கான்டாக்ட் நம்பர் கேளுங்க, நான் தர்றேன். ஈஸியாக பேசி முடித்து நல்ல ஒரு புது வாழ்க்கையை தொடங்குங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அம்மா வேலை பார்த்துட்டீங்களா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இந்த வீட்டுக்கு ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். சரிங்கம்மா. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு 5-6 இடம் போட்டிருக்கேன். சரி என்னாச்சு? அந்த 5-6 பையன் கூட நீங்கள் பேசுங்க. சரி. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட உண்மையை கரெக்டாக பேசுங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து மறுமணம், குழந்தை கிடையாது, கோர்ட்டு மூலயமா எழுதி வாங்கியிருக்காங்க. 33 வயசு ஆகுது. சரி. ஆனால் பொண்ணுடைய அம்மாட்ட நான் தெளிவாக பேசியிருக்கேன். 33 வயசுல இருந்து 37 வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஒரு வயசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. உயரம் எவ்வளோமா இருப்பாங்க? உயரம் மட்டும் ஒரு வீட்டில் கேட்டாங்க. இப்போ உயரம் ஒரு 5 கிட்ட இருப்பா. 5 இல்லையாம்மா, நான் நேரில் பார்த்துருக்கேன் இல்லையா, 5 கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்கண்ணே. நேரில் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் நேரில் பார்த்துருக்கேன். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்கல்ல. அப்படியா? சரி. ஆமாம், 5 இருப்பாங்க. சரி. ஆமாம், 5 ஏன்னா 5 கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க உயரம். அடுத்து MA வரைக்கும் படிச்சிருக்காப்புல. சரி. ஆனால் ஒரு 10-12 படித்து நல்லா வசதி வாய்ப்போடு இருந்து நல்லா தொழில் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், இவர் முதல்ல வந்து எதுக்காக டைவர்ஸ்னா, அந்த மாப்பிள்ளை வந்து குடிச்சிட்டு ஒழுங்கா வேலைக்கு போகாதனால தானம்மா? ஆமாம், அதுதான் நினைச்சு காரணம். அதுதான் இனிமேல் வந்து ஒரு குடி இல்லாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். ஏன்னா பொண்ணு MA வரைக்கும் படித்த பொண்ணாக இருக்கிறதுனால. ஆமாம், படிப்பு பற்றி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் குடிப்பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். படிப்பு எங்க வீட்டுக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 தான் படிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இருமுகத்துல இந்த சாரையங்காசு ஊர்ல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு தண்ணின்னா அப்படி கிட்டே போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எங்க வச்சு நல்லா காப்பாத்துறாங்க. அதே மாதிரி படிப்பு முக்கியம்ல. அதான் படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து நம்ம பொண்ணை பார்த்து நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணா இருக்கு. ஒரு பையன் கூட பிறந்த 2 பொண்ணு, ஒரு பொண்ணு தான் கல்யாணம் ஆகியிருக்கு. எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். பூர்வீகம் உங்களுக்கு சங்கரன் கோயில். அடுத்து எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்ச போய் கடைசியில் வந்து நகை நெட்டில் வந்து நிற்க கூடாது. நீங்க 5 பவுன் தான் முதல்ல போட்டு கட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல பையன், நல்லா உழைப்பாளியா நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அதே 5 பவுனை தான் போட முடியும். மேல கொண்டு 10 பவுன் 20 போட முடியாது. இப்ப நகை விற்க வேலை அவங்களுக்கே தெரியும். அதனாலமா நான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அண்ணனா இருந்து நான் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க முடிச்சு விடுங்க, என்னாச்சு நல்லபடியா முடிச்சு விடுங்க. அதாம்மா, முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்க சரி பரவாயில்லையா அப்படின்னு நினைப்பீங்க. நான் நீங்க கேட்ட காசையும் கொடுத்துருவேன். ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா. நான் காசே உங்கள்கிட்ட இப்போதைக்கு அந்த காசை பத்தியே பேசக்கூடாது. முதல்ல பேசல நானு இருந்தாலும் நான் வந்து அப்படி ஆள் கிடையாது, செஞ்சிருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க நல்லா செய்வீங்க. அதனால நான் ஒரு குறை இல்லாம உங்க பொண்ணுக்கு நான் ஒரு போதும். எங்களை என்ன பொறுத்தளவுக்கு போதுமா? அந்த ஒரு வருஷம் எனக்கு நல்லா இருந்து நல்லபடியா ஒரு நல்ல இடம் கிடைச்சா போதும். நான் அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்,
இந்த ஆடி நான் இப்ப சொல்லமா, இன்னைக்கு சரி, சரி. 20ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு இன்னைக்கு 20ஆம் தேதி. இந்த ஆடியில நான் ரெடி பண்ணி ஆவணியில உறுதியா முடிச்சார். இன்னைக்கு வந்து 4 ஆச்சு, ஆடி 4 ஆச்சு. ஆமா. ஆடி 18க்குள்ள, இன்னும் ஒரு 10 நாளையில ஆடி 18ஆம் பேருக்குள்ள வீடு பார்த்து பேசி முடிச்சு உறுதி பண்ணிடலாம். ஆவணியில முடிச்சிருவோம். ஆமா, முதல் மன பையன்களும் இருக்காங்க, மறுமண பையன்களும் இருக்கிறாங்க. நான் சரி, சரி. ஒவ்வொரு பையன் ஒவ்வொருத்தரா உங்களுக்கு பேசுவாங்க. விருப்பம் சரி, எது சரி. இருக்குன்னு பாருங்க. சரிதானா? சரி, சரி. நீங்க ஆமா, வருத்தப்பட வேண்டாம். உங்க பொண்ணை பத்தி வருத்தப்பட வேண்டாம் இனிமே. சரி சரி அண்ணி, சரி சரி. அது இது போதும் எனக்கு போங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு முடிக்கணும். முதல்ல இந்த ஆடியில பூ வச்சிருவோமா, ஆவணியில முடிச்சிருவோம். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி இப்ப நல்லா இருக்கு. சரி சரி. சரிதானா? அதனால நான் ஏன்னா இப்ப வந்து இந்த ஆடி முடியுதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இன்னைக்கு ஆடி 4. அதனால பிள்ளை நல்ல லட்சணமான அழகுபட்ட பிள்ளைக்கு ஏன் மாப்பிள்ளை கிடைக்காது? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ரெடி பண்ணி தாரேன். அதனால நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். சரி சரி. சரிதானா? சரி அண்ணாச்சி. ஆமா. இப்போ வந்து நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே நான் சொல்லி, வேற எதுவும் எதிர்பார்ப்பு இருந்தா சொல்லுங்கம்மா. வேற எதிர்பார்ப்புலாம் கிடையாது. வேற என்ன எதிர்பார்ப்பு? சரி சரி சரி. சரிங்கம்மா. நான் வந்து இந்த சீர் வந்து என்ன, நான் இப்போ முதல்ல எப்படி செஞ்சிருக்கோம் அது மாதிரி என்னால் எந்த சீரை செஞ்சிருவேன். சரிங்கம்மா. சரிங்க. சீரோடு கட்டில் எல்லாமே கொடுத்தது எல்லாமே இருக்கு. சரி சரி. வாங்க வேண்டியதில்லை. எதுவுமே எல்லாமே புதுசாக தான் இருக்கு. நீங்க தானே எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கலேன், வந்து பாருங்களேன். ரைட்மா வரேன். சீரோடு கட்டில் எல்லாமே இருக்கு. பாத்திர வண்டம் அப்படி புதுசாக தான் இருக்கு. ட்ரெஸ்ஸும் கூட அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவளுக்கு இனிமேல் தான் அது கல்யாண டைம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு வச்சுட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூட பிறந்த அவளுக்கு என்ன பண்ணணும் அது மாதிரி நான் பார்த்து தரேன். சரி சரி. சரி அண்ணாச்சி. நன்றிங்கம்மா. நன்றி வச்சிடுறேன். சரிங்க.